ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 88. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் கொஞ்சம் சென்டென்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொறுமையாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் லைக் திஸ். அடுத்து, நாளைக்கு நீ வருவியா? நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்குறோம். will you come tomorrow? எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், எனக்கு உன்னோட உதவி வேணும். I need your help. உன்கிட்ட நான் நிறைய தடவை கேட்டுட்டேன். I have asked you many times. உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காத. எப்படி சொல்லலாம்? Don't think only of yourself. அடுத்து, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸியாக இருக்கேன், நான் நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? I will call you tomorrow. அடுத்து, நான் எதையும் கேட்க விரும்பலை. எப்படி சொல்லலாம்? I don't want to hear anything. அடுத்து, போன வாரம் நீங்கள் ஊர்லேயே இல்லையா? எங்கே போயிருந்தீங்க? ஒரு வாரம் ஆளே காணா. போன வாரம் நீங்கள் ஊர்லேயே இல்லையா அப்படின்னு கேட்குறோம். Were you out of town last week? அடுத்து, எனக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு எனக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது. நான் பொறுமையாக உட்காந்து படிச்சுக்குவேன் அப்படி சொல்கிறேன். I have 3 more weeks. அடுத்து, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்காது. அவங்க நினச்சிட்ருக்காங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. கிடையாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எப்படி சொல்லலாம்? Everything they think won't happen. அதாவது அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறதில்ல. Everything they think won't happen. அடுத்து, போக உனக்கே பழகிரும். எப்படி சொல்லலாம்? போக உனக்கே பழகிரும். You'll get used to it. நாளைக்கு லீவு சொல்கிறோம். நாளைக்கு லீவு அப்படின்னு. tomorrow is a holiday. நீ நினைப்பது போல் அவன் நல்லவன் கிடையாது. அதாவது, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, அவன் மோசமானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது, பார்த்துக்க. He is not such a honest person as you think. இந்த ங்கிற சவுண்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ நம்ம அதெல்லாம் பேசும்போது கம்மியாக தான் வரும். ஒரு சில லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும். He is not such a honest person as you think. அடுத்து, நீ வேறு எதுவும் சொல்லாத. Don't say anything else. அடுத்து, உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கு இருக்குது. எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். உனக்கு இருக்க பிரச்சனை தான்டா எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு இருக்கிற பிரச்சனை தான் எனக்கும். My problem is the same as yours.
மை ப்ராப்ளம் இஸ் த சேம் ஆஸ் யுவர்ஸ். மை ப்ராப்ளம் இஸ் த சேம் ஆஸ் யுவர்ஸ். உன்னோட மாதிரி தான் என்னோடதும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நான் நல்லா சமைப்பேன். நான் நல்லா சமைப்பேன். எப்படி சொல்லலாம்? ஐம் குட் அட் குக்கிங். நான் சமையலில் நல்லா இது எப்படி சொல்லலாம்? நான் சமையலில் நல்லா சமையல்லையா? சரி, ஓகே, இப்படி வச்சுக்கலாம். தமிழில் என்னன்னு தெரில. நான் சமையலில் குட் அப்படின்னு சொல்கிறது தான். ஐம் குட் அட் குக்கிங், ஐம் குட் அட் கிரிக்கெட், ஐம் குட் அட் ஃபோர்காஸ்டிங். இது வேணால் சொல்லலாம். அடுத்து அப்புறம் வேறு என்ன சொன்னான் அவன்? அவன் வேறு என்ன சொன்னான்? இன்னும் நான் அடுத்த கொஸ்டின் கேட்பேன். அடுத்து ஸோ வாட் எல்ஸ் டிட் ஹீ டெல் யூ? அப்புறம் வேறு என்ன சொன்னான் அவன்? ஸோ வாட் எல்ஸ் டிட் ஹீ டெல் யூ? வேறு என்ன சொன்னான்? வாட் எல்ஸ் டிட் ஹீ டெல் யூ? இது இப்படியா? இப்போ இதை சொல்லுங்கள் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள், டைப் பண்ணுங்கள் இதை. அப்புறம் வேறு என்ன சொன்னால் அவன் கிடையாது, அவள். ஓகே, கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எல்ஸ் டிட் ஷீ டெல் யூ? என்ன சொன்னா? டிட் ஷீ டெல் யூ? அவன் என்ன சொன்னா? ஸோ வாட் எல்ஸ் டிட் ஷீ டெல் யூ? அடுத்து நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது? I know you won't believe what I say. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இவ்வளோ சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.